Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்னைக்கு டே 68 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 67 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் பட்ஜெட், 50 ருபீஸ் பட்ஜெட், 70 ருபீஸ் பட்ஜெட், 100 ருபீஸ் பட்ஜெட்டில் ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக தான் போட்டுட்ருக்கோம். அண்ட் அவங்களோட ரிக்வஸ்ட் என்னென்னா நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 30 டேஸ் சேலஞ்ச் கொடுத்தாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 100 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த 100 டேஸ் சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி நீடில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த வீடியோஸை பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 வீக்காகவே ஒழுங்காக வீடியோஸ் போடுறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபீவர், கோல்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ சவுண்ட் வந்து கொஞ்சம் இதாகிட்டு, ஸோ என்னால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் ரீசன். ஸோ வீடியோ நான் எடுத்து வச்சா கூட என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. இந்த வீடியோ எடுத்து வச்சு நியர்லி 4 டேஸ் ஆகுது. பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ஸ் தான். ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போவுமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை, ஓரளவுக்கு ஓகே. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதே ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20, 30 இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் 20 தான். பட் ஒரு சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 30க்கு கொடுக்குறாங்க, ஒரு சில ஷாப்ஸில் 35, 25, 10 இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. குவான்டிட்டியை பொறுத்து 10க்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை வாங்கலாம், ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னா இன்னும் எகெயின் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து பெட்டல் ஆர் லீஃப் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸுமே ஜஸ்ட் 20 தான். ஸோ எகெயின் அதே தான், ஷாப்புக்கு ஷாப் வந்து ப்ரைஸ் வேரி ஆகலாம். அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆரி லேஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் ஒரு ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருந்த ஆரி லேஸ் தான். ஸோ நம்ம கொஞ்சம் பல்காக வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிமைனிங் இருந்த பீஸ் தான் நான் இந்த ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து இந்த லேஸை எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ், இந்த பர்டிகுலர் லேஸோட ப்ரைஸ் 50 ருபீஸ் தான். ஜஸ்ட்டு 50 ருபீஸுக்கு தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து எந்த வேறு எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே கிடையாது. சிம்பிளி அவங்க ஒரு ரோ வந்து சுகர் பீட்ஸ், ஒரு ரோ வந்து ஆரி பீட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிங்கிறதுனால 50 ருபீஸுக்கு கிடச்சிருந்துச்சு பர் மீட்டர். ஸோ மற்றபடி இப்போ உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆரி லேசஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் டிசைன்ஸ் இருக்குது, விதவிதமாக நிறையா இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் லேஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க, நெட் ஃபேப்ரிக்கில். நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதான் நம்மளோட ஒர்க்குன்னு சொல்கிறது. நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்த இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 மெட்டீரியலும், ஸோ 20 + 20 + 50 ப்ளஸ் வந்து நம்மளோட ஜரி த்ரெட், அவ்வளோதான். ஸோ ஒரு 100 ருபீஸ் பட்ஜெட்லேயே நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க 30 ருபீஸுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் 30 ருபீஸுக்கா பண்ணி கொடுப்பீங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன் 30 ருபீஸுக்கு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், இந்த மாதிரி உங்களால் டிசைன் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லேபர் சார்ஜ் வாங்கி தான் ஆகணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் B7000 க்ளூ எடுத்து தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த க்ளூவில் இருந்த அந்த டிப்பு வந்து இளகிருச்சு. ஸோ நல்லா ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியலை. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வர மாட்டேங்குது. இருந்தாலும் சரி, ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே B7000 யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வேறு க்ளூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் க்ளூவில் நிறைய ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும். அது அங்கங்கே ஸ்டெயின்ஸ் இருக்கிறது கடைசி வரைக்கும் போகாது. இது அப்ளை பண்ணும்போது ஒரு சில ஸ்டெயின்ஸ் இருந்தால் கூட லைக் நம்ம எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணால் கூட அது ட்ரை ஆகும்போது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும்போது கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி நான் அந்த லேஸை பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லேஸை வந்து நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேஸை வந்து ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு பேஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு பேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் சஜஷன்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போவே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ளெயின் ப்ளவுஸஸுக்கு ஒர்க் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளெயின் ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லதாண்டு. இந்த டார்க் கலர் ப்ளவுஸஸுக்கு இருக்கே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி சூஸ் பண்ணும்போது ப்ளெயின் ப்ளவுஸஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களோட ப்ளவுஸஸில் ஏதாவது டிசைன்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்றபடி டிசைன்ஸ் கொடுங்க. அந்த டிசைன்ஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த இந்த க்ளூ பார்த்திங்கன்னா அதோட டிப்பு கொஞ்சம் நாசம் ஆனதில் கொஞ்சம் நம்ம வந்து அதை இது பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக தான் வருது. நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதை வந்து சரி பண்ண முடியல. ஸோ நான் அந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக தான் வருது. இருந்தாலும் ஓகே, மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும்போது இந்த ஸ்டெயின்ஸ் எதுவுமே தெரியாது. பார்க்குறதுக்கு அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில ஸ்டெயின்ஸ் இருந்தால் கூட நம்ம அப்படியே மெதுவாக இப்படி நம்ம இழுத்து விட்டாலே வந்துடும். ஸோ அதனால தான் நான் அப்படியே விடுறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ மிடில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த டிசைன் கொடுக்கல. ஜஸ்ட் அந்த மிடில் போர்ஷனுக்கு மட்டும் ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி அப்படியே நம்மளோட பெத்தல் ஸ்டோன்ஸ் ஆர் லீஃப் ஸ்டோன்ஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற ஒர்க்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுற ஒர்க் பெருசாக எதுவும் இல்லை. ஜரி த்ரெட் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம ஸ்டிச் பண்ணலை. ஸோ எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோனை தான் பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுற ஸ்டோன்ஸ் வந்து கண்டிப்பாக இழகாது. ரொம்ப ரஃப்பாக நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ரிமூவ் ஆகி போகாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த B7000 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு அவங்களே ஒர்க் பண்ணி வீடியோஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க, இமேஜை ஷேர் பண்ணுறாங்க. அது நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ எந்த பர்பஸ்க்காகன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஜஸ்ட்டு தம்ப்நெயிலை மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் ஆரி ஒர்க்கா, இப்படி தான் ஆரி ஒர்க் பண்ணணுமா, அப்படி இப்படி எல்லாம் நிறைய கொஷின் கேட்குறீங்க. 30 ருபீஸில் எப்படி முடியும், 50 ருபீஸில் எப்படி முடியும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர், ஈவன் டெய்லர்ஸ் கூட நிறைய பேர் கொஷின் ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு இவங்க இந்த வீடியோ போடுறாங்க, என்ன பர்பஸ், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட கொஷினை ரைஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் என்ன ரீசன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டீங்க எப்படி அப்படின்ட்டு, நீங்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா இது சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஜஸ்ட்டு ஆரி தெரியாதவங்களுக்கு ஆரி மாதிரி எப்படி நம்ம வந்து நார்மல் நீடில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம். 100 days சேலஞ்சையும் பண்ண போகிறோம். ஸோ 6 is 8th day அன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணால் அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை பார்க்காம தம்ப்நெயிலை மட்டும் பார்த்துட்டு உங்கள் வாய்க்கு வந்தபடி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து அதோடய 4 சைட்ஸ்லேயே நம்ம இந்த மாதிரி
பேஸ்ட் பண்ணுறோம். எகெயின் திரும்பவும் அடுத்த லேயர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ் தான். இவ்வளோ போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுக்கோங்க. இவ்வளோ இதிலே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதில் உங்களுக்கு இன்னுமே வந்து லேயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு என்னோடய க்ளூ வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ க்ளூ வந்து டிப்பு சரியில்லாததுனால அதிகமாகவே இதாகுது. பட் ஓகே, நம்ம வந்து B7000 100% நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து வரி பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆசை இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளி இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். அண்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா நிறையா ஸ்டோன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ஒரு ரோவே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, லைக் ஃப்ளவர் மாதிரி, அதே நீங்கள் வந்து அங்கேயா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக தோணுது அப்படியோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அழகாக நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அழகாக கொடுத்துருக்கோம். டபுள் ரோ செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஆரி லேஸ் கொடுத்துருக்கோம். அதுலேயே சுகர் பீட்ஸு அப்புறம் ஆரி பீட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அழகான ஒரு ஆரி லுக் கொடுக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ளூவோட அப்ளிகேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. க்ளூ வந்து கொஞ்சம் இதாக இல்லாததுனால ப்ராப்பராக இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து இதாக இருக்குது. ஸ்டில் வந்து இது வந்து ட்ரை ஆகும்போது நீட்டாயிரும். அதனால் நம்ம அப்படியே விட்டுருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றோட எண்ட்லேயும் நான் வந்து நம்மளோட சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சு இல்லையா பீடு ஆர் ஸ்டோன், அதை வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான். அண்டு எண்டில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது ரொம்பவுமே ஈஸியான ஒர்க் தான். ஸோ நம்ம இந்த லைக் இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான். ஸோ உங்கள் கையில் நிறைய ப்ளவுசஸ் இருக்கும், எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருக்கும். நீங்கள் வந்து கூட யோசிக்கலாம், ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நம்ம யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள், டே 1லேருந்தே பாருங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கோம், ஒவ்வொரு மாடல்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டேயோட பட்ஜெட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ப்ளவுஸஸுக்கும் அந்த ஒவ்வொரு மாடல்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மல் நீடில் நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 100% இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். எந்த டவுட்ஸ் இருந்துச்சுலான்னு நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எகெயின் வந்து அந்த நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த ரோக்கு மேலே இன்னொரு குட்டி ரோ மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கங்கே நம்மளோட சர்க்கிள் ஷேப்பில் இருந்து அந்த பீடை தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த ஒர்க் வந்து ரொம்பவுமே ஈஸி. ஸோ நீங்கள் உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 rupees பட்ஜெட்டில் ஆரி போடுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சேனல் நீங்கள் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் 68th டே, இன்றைக்கி 68th டேக்கு வந்திருக்கோம். ஸோ 68 டிசைன்ஸ் இருக்குது நம்மளோட சேனலில். ஸோ அந்த 68 டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் அதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100% நான் சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும். அண்டு ஆரி சுத்தமாகவே தெரியாதவங்களுக்காக ஆரி லேஸ் அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸில். ஸோ அந்த ஆரி லேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறது, ஆர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆரி சுத்தமாக வராது, எனக்கு ஸ்டிச் பண்ணவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, எனக்கு டைமும் இல்லை, அப்படி ஃபீல் பண்ணுறவங்க
ஆரி லேஸ் வாங்குங்க, எந்த இஷ்யூமே இல்லை. ஆரி லேஸ் வாங்குங்க, உங்களுக்காகவே ஆரி லேஸஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லேஸை வாங்குங்க, பேசாமல் ஸ்டிச் பண்ணி விடுங்க, ஒரு பேஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டைமே கன்சியூம் பண்ணாது, ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ஈஸியான ஒர்க்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.